அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். தினம் ஒரு திருக்குறள். 25வது அதிகாரம் அருளுடைமை. 248வது திருக்குறள். பொருளற்றார் பூப்பர் ஒரு கால், அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. பொருளற்றார் பூப்பர் ஒரு கால். பொருள் இல்லாதவர்கள் ஒரு நாள் செழிப்பார். பொருளற்றார் பூப்பர், இன்னைக்கு இல்லாதவங்க நாளைக்கு அவங்க இருக்கிறவங்களா மாறுவாங்க. எப்போதும் ஒரே மாதிரி ஒரு திரைப்பட வசனம் மாதிரி, வாழ்க்கை ஒரு வட்டம், ஜெயிக்கிறவன் தோப்பா தோக்குறவன் ஜெயிப்பாங்கிற மாதிரி எப்போதும் வறுமையில் இருக்கக்கூடியவங்க வறுமையிலேயே தான் இருப்பாங்கங்கிறது கிடையாது. பொருள் இல்லாமல் இருக்கிறவங்க கூட ஒரு நாள் இருப்பவர்களாக மாறுவார்கள். ஆனால் அருள் இல்லாமல் இருக்கிறவங்க அவர்களுக்கு மாற்றமே கிடையாது. அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. இன்னும் கேடுகட்ட நிலைக்கு கூட போகலாமே தவிர மேலே வரவே முடியாது. ஆக அருள் என்பது முக்கியம், அருள் என்பது அவசியம். அந்த அருள் எப்படி கிடைக்கும்? அருள்மிகுங்கிற ஒரு அடைமொழி நம்ம இறைவனுக்கு மட்டும்தான் கொடுப்போம், மனிதர்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஆனால் அருள் என்கிற குணம் மனிதர்களிடம் இருந்து தான் இறைக்கு போனது. இறையின் அம்சமாக இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் இருக்குது அப்படின்னா அது மனித இனம் மட்டும்தான். ஏன்னா நமக்கு மட்டும்தான் 6 அறிவு இருக்குது. 6வது அறிவாக மனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மனதில் கருணையும் அன்பும் நிலச்சி பொங்கி ததும்பி வழிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுதான் அருள். அந்த அருள் அனைவரையும் ஒரே மாதிரியாக பார்க்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.